மக்களை இந்த சினிமாவில் கிளைமேக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த வாரம். அதுக்கு வந்து பிளாட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பிளாட் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த காட்சியிலேருந்து இந்த காட்சிக்கு ஜம்ப் பண்ணுற அப்படி ஒரு சீன். இப்போ இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிளாட் பாயிண்ட். என்ன பிளாட் பாயிண்ட்னா, நம்ம போவோமா போக மாட்டோமா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் எழும்பியிருக்கு. நேற்று மேட்சை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மொத்த இந்தியாவும் ஆஃப் ஆயிடுச்சு. வெஸ்ட் இண்டீஸ் அடிச்ச அடியை பார்த்து என்ன நினைச்சாங்க, இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் கூலாக உள்ள போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் மேட்ச்சு தலைகீழ அடி வெளுத்து ஒரு பெரிய ரெக்கார்டை படைச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். இந்த ஜிம்பாப்வே மேலே எவ்வளோ எதிர்பார்த்து இந்த மேட்சை நம்ம பார்த்தோம். ஏன் இந்த ஜிம்பாப்வே கொஞ்சம் சொதப்பிட்டாங்க பார்க்கலாம். லிவி கிட்ட அகிலன் ரெண்டு பேர் நம்ம கூட இருக்காங்க. ஸோ லிவி கிட்ட இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லிவி, ஜிம்பாப்வேவுடைய சொதப்பல்கள் என்ன? கண்டிப்பா, அதாவது ஜிம்பாப்வே வந்து ஃபர்ஸ்ட் எங்க மிஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாஸ்லனே நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தே என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 170 180 அடிச்ச பிறகு அந்த ப்ரெஷரை வந்து ஆப்போசிட் அடுத்த வர டீமுக்கு வந்து அவங்க எப்பவுமே காட்டிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்க இந்த சூப்பர் 8க்கு வர்றதுக்கான ஒரு பெரிய வழிகாட்டா இருந்தது. பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்ததுன்றது ஒரு மேபி ஒரு நல்ல முடிவா இருக்கலாம். பட் இந்த டோர்னமெண்ட்லயே நம்ம ஆல்ரெடி என்ன பேசணும் அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் ஒரு கேட்ச் தான் மிஸ் பண்ணிருக்காங்க. பட் நேத்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க கேட்ச் மிஸ். அதுவும் முக்கியமா ஹெட்மயரோட கேட்சை வந்து அவங்க ஸ்டார்டிங்லேயே மிஸ் பண்ணதுன்றது அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டேர்னிங் பாயிண்டா பார்க்க. ஏன்னா ஹெட்மயர் பாத்தீங்க அப்படின்னா நேத்து பொலந்து கட்டிட்டாரு, அவரை ஸ்டாப்பே பண்ண முடியல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹெட்மயரா இருக்கட்டும் இல்ல வெஸ்ட் இண்டீஸ் பவுலா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னுக்கு எதிராக நல்லா ஆடக்கூடியவங்க. ஸோ அதே மாதிரி வாங்கடையில நம்மளுக்கு தெரியும். ஸோ பேஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு பேஸ் போட வச்சு அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்து அவங்க டார்கெட் பண்ணாங்க இந்த ரெண்டு பேட்ஸ்மேனையும். பட் அது அன்னைக்கு நேற்று செட்டே ஆகல. ஆனா மெயின் ரீசன் இது ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, அவங்க வந்து கேச்சஸ் நேற்று மெயினா மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த கேச்சஸ் வந்து பெரிய டர்னிங், அதை தான் வந்து இந்த 250 ஸ்கோர் அடிக்க வச்சதான் நம்ம பார்க்கலாம். ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் நேற்று ஜிம்பாப்வே கிட்ட. ஸோ ஜிம்பாப்வே வந்து ஆஸ்திரேலியாவை ஸ்ரீலங்காவெல்லாம் பீட் பண்ணி வரும்போது நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு தான் அந்த பேர் அதிர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா நடந்ததோ வேற. வெஸ்ட் இண்டீஸ் வந்து வான்கடே ஸ்டேடியமை தனக்கே சொந்தமாக்கி அடி வெளுத்துட்டாங்க. ஸோ ஒரு பெரிய ரெக்கார்டு அது. வெஸ்ட் இண்டீஸ் உண்மையாவே இந்த சீசன்ல கப்படிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல டீமா அப்படின்னு ஆரம்பத்தில் நம்ம பேசணும். அதே கேள்வியை தான் நான் அகிலன் கிட்ட போகிறேன். ஸோ 250 ரன் அப்படிங்கிறது வந்து இந்தியாவே அடிக்க முடியாத உலக கோப்பையில அவங்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாவே வெஸ்ட் இண்டீஸ் டீம் ஒரு பெரிய மிரட்டல் டீமா மாறிட்டு இருக்கா? மிரட்டல் டீமா மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம் தவிர மிரட்டல் டீம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வான்கடே மைதானம் வந்து ஒரு அதிரடி பேட்டிங்கான ஒரு பெரிய கிரவுண்டு. எந்த டீமா இருந்தாலும் கொஞ்சம் அவங்க செட் ஆயிட்டாங்கன்னா 200 150 160 ரொம்ப ஈஸியா எடுக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் தான் வான்கடே மைதானம். ஸோ இந்த நேரத்தில் ஒரே பால்ல ஹோவன் வால்கன்ற மாதிரி ஹெட்மயருக்கு 2 சான்ஸ் கொடுத்தது மிக ஒரு பெரிய தவறை வந்து ஜிம்பாப்வே பிளேயர் பண்ணிட்டாரு. அவர் மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் கேட்சை 9 ரன்லேயே பிடிச்சிருந்தாருன்னா ஹெட்மயரோட அடக்கம் அடங்கி இருக்கும். வெறும் பவுல்மேன் மட்டும் ஆடி இருப்பாரு. எவ்வளோ ஸ்கோர் போயிருந்தாலும் ஒரு 180க்குள்ள சால்வ் பண்ணிருக்கலாம். ஆனால் ஹெட்மயர் ரொம்ப ஆட விட்டாங்க. நம்ம அந்த வீட்டிலலாம் விளையாடுவோம், பெரிய பசங்க கூட நம்ம இறங்கி விளையாடும் போது பார்த்தீங்கன்னா நம்மளே ஓசி காஜ் அடிச்சுட்டு 4 6 அடிப்போம். அந்த மாதிரி நேற்று நாலாபுரமும் ஹெட்மயர் ஃபுல்லா இவங்க 2 பேர் ஸ்கோர் மட்டுமே 142 ரன் கிட்ட அடிச்சிருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கே 2 விக்கெட் போனதும் ஜிம்பாப்வே திருப்பி அந்த ஃபார்ம்லேயே தான் இருக்காங்க. எல்லாருக்கும் பேர் எதிர்ச்சி கொடுக்குற ஒரு டீமாக தான் இருக்காங்கன்ட்டு எல்லாருமே கணிச்சிட்டே இருக்கும் போது தான் இந்த ஹெட்மயர் கேட்ச் மிஸ் பண்ணது தான் அவங்களோட மிகப்பெரிய ஃபெயிலர். ஜிம்பாப்வே டாஸ் வின் பண்ணி பவுலிங் கொடுத்தது ஒன்று இருந்தாலும் இந்த ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் ஆனதுனால ஹெட்மயர் வந்து 19 பால்ல ஒரு 6 அடிச்ச ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஏற்கனவே அதே டீம் பூரன் இருந்தாரு, அவரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்காரு. அதே மாதிரி ரோமன் பவுலும் அதிரடியா விளையாடி அவர் 59 ரன் கூச்சதுனால தான். அது மட்டும் இல்லாம நேற்று முழுசா சிக்ஸர் மழை தான், 4 கம்மி, மொத்தம் 19 சிக்ஸர் அடிச்ச அளவுக்கு நேற்று ஒரு பெரிய சாதனையை வெஸ்ட் இண்டீஸ் அணி பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நடப்பு இந்த T20 தொடர்ல மட்டும் ஹெட்மயர் 17 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. நேற்று 9 6.
அது இல்லாம முன்னாடி ஆனதை சேர்த்து 17 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த டீம் நிக்கோலஸ் பூரனும் இந்த 19 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அந்த சாதனையை வந்து இந்த போட்டியில இவர் நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம எல்லா டீமும் சேர்ந்து உலகக்கோப்பை தொடரில் அதிக சிக்ஸர்கள் அடித்தது இதே டீம் தான், வெஸ்ட் இண்டீஸ் டீம் தான். நிக்கோலஸ் பூரன் அவரோட சாதனையை நேற்று எட்மயர் வந்து சமன் செஞ்சுட்டாரு. அதே போல 2024 ஆண்டுல உலகக்கோப்பையில நிக்கோலஸ் பூரன் 17 சிக்ஸர் அடிச்சிருந்தாரு நெதர்லாண்ட்ஸ்க்கு எதிராக. அதுதான் பெரிய சாதனையா இருந்தது. அது நேற்று சமன் செய்யப்பட்டது. வெஸ்ட் இண்டீஸ் அணி நேற்று ஒரே இன்னிங்ஸ்ல மட்டும் 19 சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஜிம்பாப்வே அணியும் சும்மா இல்ல, அவங்களும் 12 சிக்ஸ் அடிச்சு 31 சிக்ஸ் ஒரே இன்னிங்ஸ்ல அடிச்ச ஒரு சாதனையும் நேற்று போட்டியில் நடந்திருக்கு. நெதர்லாந்துல சிக்ஸர் சாதனை சமன் செஞ்சிருக்காங்க. நேற்று ஒரே இன்னிங்ஸ்ல வந்து அவ்வளோ சிக்ஸ் அடிச்சு. ஸோ நேத்தோட போட்டி மொத்தமாவே 31 சிக்ஸர்ல அடித்து புதிய சாதனை. இது வரைக்கும் எந்த T20 வேர்ல்டு கப்ல எந்த பெரிய டீமும் பண்ணாதது. வெஸ்ட் இண்டீஸும் ரொம்ப சின்ன டீமும் சேர்ந்து ஜிம்பாப்வே பண்ணது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா பார்க்கப்படுது சால்மன்.